கும்பகோணம் அருகே பந்தநல்லூரில் வயலில் புதைத்து வைத்திருந்த 1700 புதுச்சேரி மாநில சாராய பாட்டில்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து இருவரை கைது செய்துள்ளனர். கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா திருப்பனந்தாள் ஒன்றியம் பந்தநல்லூர் செல்லும் சாலையில் உள்ள கருப்பூர் கிராமத்தில் புதுச்சேரி மாநில மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இந்நிலையில் பந்தநல்லூர் காவல்துறை ஆய்வாளர் கவிதா தலைமையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் பவுல்ராஜ் தலைமை காவலர்கள் கார்த்தி, பாபு, காளீஸ்வரன், தனிப்பிரிவு காவலர் கார்த்தி, வினோத் மற்றும் காவல்துறையினர் ரகசிய கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது கருப்பூர் பகுதியை சேர்ந்த களியபெருமாள் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்திற்குள் நள்ளிரவில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் சிலர் வந்து சென்றுள்ளனர். அதில் சிலரை பிடித்து சோதனை செய்தபோது அவர்களிடமிருந்து புதுச்சேரி மாநில 180 ml சாராய பாட்டில்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து களியபெருமாள் தோட்டத்திற்கு சென்று நடத்தப்பட்ட ஆய்வில் மண்ணிற்குள் 17 மூட்டைகளில் புதுச்சேரி சாராயத்தை பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து 17 மூட்டைகளில் இருந்த புதுச்சேரி மாநில சாராய பாட்டில்கள் பறிமுதல் செய்து விற்பனை செய்த களியபெருமாள், சுமதி ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதன் மதிப்பு சுமார் 3 லட்சம் என கூறப்படுகிறது.